ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே.பி. நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும், குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹர் கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில் கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி
இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 20,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக்குமார் லஹரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தித் துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்யா நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்யா குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத்-இ-இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24ஆம் தேதி தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 2 பங்கு பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மெதினாப்பூர், புர்த்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார்.
21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.